பேப்பர் கார்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஒரு சார்ட் பேப்பர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? ₹6 இருக்குமா? அந்த ₹6 பேப்பரை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது, ஒரு ₹200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ₹200 கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்டு வச்சுக்கோங்க, ஒரு 2 இன்ச் ரவுண்டு. அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்கள் Amazon.comல ஒரு ப்ரைஸ் பாருங்கள், $12.99. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு ₹850 or 900. இன்னைக்கு ரேட் வந்து ₹84 வச்சுட்டிங்கன்னா கூட ₹1050. ஒரு ₹8 சார்ட் பேப்பரில் யூ கேன் மேக் 3 to 4 garlands. ஸோ இதெல்லாம் ஒன்று ₹2 செஞ்சு ₹20,000 விற்கிற ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னொன்று கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபெதர் கார்லேண்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது ஒரு கார்லேண்ட், அது என்னென்னா அந்த போகோ மாதிரி இப்படியே தொங்க விடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அது எதுக்கு வாங்குறான்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு லட்சக்கணக்காக விற்றுட்டேன். ஸோ பட் ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட் என்னென்னா, இட் இஸ் அ ஃபெதர், ஒரு 15 கோழி ரெக்கை. அதை வந்து கோல்டு கலர் அந்த கிளிட்டர் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு தொயின் நூல் வச்சுக்கோங்க. அதில் எட்ஜஸில் மட்டும் டைப் பண்ணிவிட்டு தட்ஸ் அ ப்ராடக்ட். அவ்வளோதான். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு கிலோ கோழியே ₹200 தான் இன்னைக்கு. ஆமாம், மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ வந்துடும்? இது போனால் ஒரு ₹20 வந்தாலே பெரிய விஷயம். ஓகே, அதான் we sell it for almost $12. $12 $10,800. ஓ, இது பட் இது யார் எனக்கு இன்னும் ஸ்டில் இது யார் இது மாதிரி சொல்கிறேன். இது மாதிரி மொத்தம் அமேசானில் மட்டும் 30 crore ப்ராடக்ட்ஸ் லைன், அதாவது ஒரு கேட்டலாகிங்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம போய் நினச்சி போனால் செல்ஃபோன் கவர் வாங்குவோம், ஆர் லைக் ஏதோ லோஷன்ஸோ ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். நான் சொல்கிறது Amazon.comல, இந்தியாவில் எவனும் வாங்க மாட்டாங்க. ஸோ .comல சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியாவில் நிறைய இ-காமர்ஸ் பீப்புள் ஆர் க்ரோயிங் அப். பட் நான் பண்ணுறப்ப ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லர் ஹூ இஸ் செல்லிங் ஃப்ரம் US to India to US. ஸோ அமேசானில் ஸோ இருந்தேன். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு ப்ராடக்டாக, இப்போ நான் சொன்னது வந்து 2 ப்ராடக்ட். இது மாதிரி ஒரு 10 லட்சம் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா, அப்போ 10 லட்சம் ப்ராடக்ட்டையும் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறது வந்து என்னோட ஒரு ஷேர், அதாவது ஃபெதர் கார்லேண்ட் நான் ஒரு ப்ராடக்ட் நான் ஒரு பேரில் வித்துட்டு இருக்கேன். இது மாதிரி எவ்வளோ பேர் வித்துட்டு இருக்கான். ரீசேல் கூட பண்ணுவாங்க, ரீசேல் பண்ணுவான், சைனீஸில் இருக்க வித்துட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான். அப்போ அந்த மார்க்கெட் எவ்வளோ பெருசு, அப்போ அதோட மணியோட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன வேல்யூஸ்ன்றதெல்லாம் தான் பார்க்கணும். எல்லா பிஸ்னஸும் மொத்தமாக பார்த்தா 2 விஷயம் தான் பார்க்கணும். என்ன ஸ்பெஷலாக நீ பண்ணுற, எப்படி கஸ்டமரை நீ கூட்டிகிட்டு வரணும், வர்றதை நீ எப்படி செலவு பண்ணுவ, உன்னோட எக்ஸ்பென்ஸ் என்ன, இன்கம் என்ன, இவ்வளோ தான். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இன்கம் நீ எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எப்படி பிஸ்னஸை கொண்டு வர, எக்ஸ்பென்ஸை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுற. இஃப் யூ நோ தீஸ் 2 terms, எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஈஸி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் அ கிரே ஏரியா பிஸ்னஸ். கிரே ஏரியா பிஸ்னஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, அதாவது இப்போ நம்ம இந்த சோஃபா எவ்வளோக்கு பண்ண முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் சொல்ல தெரியும். இந்த டேபிள் எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். நீங்கள் சாப்பிட்ற ஒரு டோலோ 650 இல்லை நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட மெடிசனோட காஸ்ட் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்தியா மார்ட்டில் போய் ஹோல்சேல் கிளாஸஸ்ன்னு அடிச்சிங்கன்னா இந்த கிளாஸோட விலை ₹75 தான். அவன் ஹோல்சேல் ப்ரைஸே ₹75. அதுக்கு பின்னாடி 2 ட்ரேடர் இருப்பான், மார்க்கெட்டில் ஒருத்தன் ப்ரொடக்ஷன் ஒருத்தர் இருப்பான். அப்போ அவனோட காஸ்ட் பாருங்கள். இந்த கண்ணாடி ₹12,000. இதில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினச்சிடுறீங்க? 2 கம்பி 2 பிளாஸ்டிக். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ ஆகிருப்போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஐ கீப் லுக்கிங் ஃபார் அ ப்ராடக்ட் விச் cannot predict the value.